Hi hello friends, welcome to our channel 𝐒𝐇𝐀 official. இன்னைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அலைன் மோஷன் ஆப்போட ஒரு பேசிக் ரிவ்யூ, அதாவது பேசிக் டுட்டோரியல் வீடியோன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்குற பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்படி அழுத்தினா மட்டும்தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற அலைன் மோஷன் ஆப்போட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்ட டெவலப் பண்ணிக்கோங்க. அதுவும் இப்போ லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன். இப்போ நாங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண வேண்டாம், இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை டிலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துக்கோங்க. நான் என்னோட நேமை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரேஷியோ இருக்கும் 16.9 அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும். நான் இப்போ இன்ஸ்டாகிராம் சைஸுக்கு 1.9 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோட சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1080p செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு 2K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. உங்களோட மொபைல் இதை பொறுத்து ஆண்ட்ராய்ட் பர்சனை பொறுத்து உங்களுக்கு 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. என்னோட மொபைலில் 2K வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. நான் இப்போ 1080p செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும். இதில் எனக்கு 30 ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் இருக்குது. உங்களோட மொபைல் ரேட்டை பொறுத்து 60 ஃப்ரேம் ரேட் வரைக்கும் வரும். நான் அதனால் என்னோட 30 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் பிளாக் கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறமா கிரியேட் ப்ராஜெக்டை கொடுத்துருங்க. கொடுத்துள்ளே வந்தீங்கன்னா உள்ளாடி இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வெளியில் கொடுத்து அது தவறாக இருந்துகிட்டா நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸிட் பட்டன் இருக்கும் ஒன்று, அதை நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே ஆட் பண்ணி காட்ட போகிறோம். உங்களுக்கு சென்டரில் இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல சேப் சென்டர் ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு தேவையான சேப்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் கலர் மாற்றிக்கலாம். ஏதாவது தேவையான கலர் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ சும்மா உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவையான கலர் இங்கே நம்ம கொடுத்து இந்த மாதிரி பார்த்து உங்களோட கலருடைய பேக்ரவுண்டுகளை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே எனக்கு. அதுக்கப்புறம் இந்த பிக்சர் உங்களுக்கு தேவையில்லைன்னா எனக்கு டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிலீட் ஆகிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களோட இமேஜ் அண்ட் வீடியோ எல்லாம் இங்கே வந்துக்கிட்டு இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு இதில் இருக்கிறது ஒரு ஃபோல்டரில் நீங்கள் வேறு ஃபோல்டரை வச்சிங்கன்னா அது வேறு இடங்களில் இருக்கும். அதனால் அந்த வியூ ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோல்டர் எல்லாம் வந்துடும். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ இருக்கிற ஃபோல்டர் எல்லாம் வந்துடும். இதில் உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறமா உங்கள் விரலை வச்சு இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். 1.1 ரேஷியோக்கு செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை கூடிய வச்சு கையில் ஆடினீங்கன்னா அசைச்சிங்கன்னா அது உங்களோட இமேஜ் இப்படி சேஞ்ச் ஆகும். அங்கே இங்கே இடத்த நீங்கள் வைக்கணும். அப்படி கரெக்டாக வச்சுக்கலாம். அடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா அடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதை பயன்படுத்தி நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இந்த மாதிரி இந்த கரைக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவை இந்த ரொட்டேட் சாய்வை சரிஞ்சிக்கிறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு சரிஞ்சிக்கலாம். இல்லைன்னா இந்த ஒரு ஒயிட் கலராக டார்க் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சரியான அளவுக்கு வந்துடும். இல்லைன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி வேறு இந்த மாதிரி வரும். நான் இப்படி கிளிக் பண்ணி வச்சிடுறேன். வச்சதுக்கு அப்புறமா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது இல்லை. வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை அங்கே டிலீட் பண்ணுறதுக்கு இந்த டிலீட் ஆப்ஷனை கிளிக் டிலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் எப்படி டைப் பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த டெஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் உங்களுக்கு லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லிரிக்ஸை நான் சும்மா என்னோட பேரை டைப் பண்ணிக்கிறேன். 𝐒𝐇𝐀𝐑𝐄 பிசிலன்னு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்படி போட்டதுக்கப்புறமா இந்த மேல் மூலையில் இருக்கிற இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டெஸ்ட் எந்த மாதிரி சென்டரில் வேணுமா சைட்டில் வேணுமா அலைன் பண்ணுறதுக்கு நான் இப்போ சென்டரில் வச்சுக்கிறேன். சென்டரில் வச்சதுக்கப்புறமா இந்த 18 PDN இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அது. அதுக்கப்புறமா இருக்கிறது உங்களோட கலர் என்ன கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கணுமோ உங்களோட டெஸ்ட்டு அந்த கலரில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரோபோட்டிக் ரெகுலர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ஆப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 450க்கு 500 ஃபாண்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு சரி நல்லா இல்லையாண்டா நீங்கள் இந்த வியூ ஆல் ஃபாண்டுன்றதை கொடுத்துட்டு இந்த சைடில் இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபார்ட் ஃபாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்ஃபோர்ட் ஃபாண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா அவங்க ஃபைல் மேனேஜரில் இருக்கிற ஃபாண்ட் எல்லாம் இங்கே காட்டுவாங்க.
ஒரு நிமிஷம் பொறுத்துக்கலாம். இந்த மாதிரி காட்டுவாங்க. இதில் நீங்கள் உங்களோட தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நான் இப்போ சும்மா 4 ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஃபோர்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அது இங்கே எனக்கு வந்துடும். சாரி ஃப்ரெண்ட், இங்கே எனக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்கு இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்டிக் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்தீங்கன்னா இதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு இப்போ முன்னாடி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த முன்னாடி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி கட் ஆகும். பின்னாடி கட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பின்னாடி கட் ஆகும். இப்போ சென்டரில் நீங்கள் அதோட ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்கண்டா இந்த சென்டரில் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் தேவையில்லைன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் மட்டும் டிலீட் ஆகும். இந்த ஸ்பீடுன்ற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டெஸ்ட் எந்த அளவுக்கு நீளமாக வரணும், எந்த அளவுக்கு சுருக்காக வரணுன்ற பற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லாங்காக வச்சுக்கிறேன். பட்ஜெட் டிக் பண்ணிடுறேன். இந்த ஆப் எல்லாருமே யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு சிறந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எபெக்ஸ் தான். இந்த எபெக்ஸ் எந்த ஒரு ஆப் மொபைல் ஃபோனில் எந்த ஒரு ஆப்லேயும் இல்லாத அளவுக்கு இல்லை எபெக்ஸ் கொடுத்துருக்காங்க. KineMasterல கூட இல்லாத அளவுக்கு அதிகமான எபெக்ஸ் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கிற ஒரு பேசிக் டுட்டோரியல் தான். இதுக்கு பின்னாடி நான் இதில் எப்படி லிரிக்ஸ் வீடியோ மேக் பண்ணுறது, எப்படி ஒரு டெம்ப்ளேட் வீடியோ மேக் பண்ணுறது எல்லாமே இதில் நான் தொடர்ச்சி ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி போடுவேன். இது ஒரு வெறும் பேசிக் டுட்டோரியல் தான். இப்போ நாங்கள் இந்த ஆட் ஃபாண்ட்டை கொடுத்துக்கலாம். ஆட் எஃபெக்ட்ஸை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். எனக்கு ஃபாண்ட் தான் வாயிலாகுது. நிறைய ஃபாண்ட் இருக்கும். 3D அந்த மாதிரி கணக்காக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணி போட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நிறைய இருக்கும். நான் இப்போ உதாரணத்துக்கு 3D எஃபெக்ட்ஸ் ஒன்று கொடுத்து காட்டுறேன். 3Dயை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சும்மா 3D ஒன்றை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் ஒரு டைமண்ட் ஷேப்புக்குள்ள அதுதான் இங்கே ஒரு கீ அனிமேஷன் கீ. அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அசைச்சு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஃபாண்ட் அசைச்சிட்டு மறுபடியும் ஒரு ப்ளஸ் ஐக்கான் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடங்களில் தேவையான அளவில் அசைச்சு வச்சுட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து விட்டுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு அசைவ் ஒன்று இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் கொஞ்சம் லாங் பண்ணிவிட்டு பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும். பண்ணியாச்சு. நான் வேறு ஒரு எஃபெக்ட்ஸ் போட்டு காட்டுறேன். இந்த எஃபெக்ட்ஸை டிலீட் பண்ணுறதுக்கு டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு நான் வேறு எஃபெக்ட்ஸ் ஒன்று போடுறேன். நான் இந்த எஃபெக்ட்ஸ் இப்போ கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் வச்சுட்டு முதல்ல ஒரு ப்ளஸ் ஐக்கானை போடுங்க. போட்டு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல ப்ளஸ் ஐக்கான் போடுங்க. மறுபடியும் வேறு மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு ப்ளஸ் ஐக்கான் போடுங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் மூலையை பொறுத்து தான் இருக்குது. என்ன மாதிரி கிரியேட் பண்ண யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காண்டி இப்படி பண்ணுறேன். நான் இன்னும் கணக்க மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கீ அனிமேஷன் சில்லுவாக கூட போச்சு. நீங்கள் எந்த மாதிரி கீ அனிமேஷன் கொடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரு பேசிக் டுட்டோரியல் தான் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். நான் இதில் இன்னும் மேலும் வீடியோ போடுவேன். உங்களுக்கு அதிகமான வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் அதிகமாக வீடியோ போடுவேன். ஒரு பிளேலிஸ்ட்டை திறக்க போகிறேன் அலைன் மோஷனுக்காண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. நன்றி.